இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு ஓவர் இல்லை? 2000 வருஷ பிரச்சனையை 2 நிமிஷத்தில் தீர்த்துருக்காரு சேகர் பாபு. இதுக்கெல்லாம் நீங்கள் சந்தோஷப்படுங்க சார். செல்வ பிறந்தக்கே 2000 வருஷமா இந்த மாதிரி இருக்குதுன்னு நேத்தானே தெரிஞ்சுக்குது சார். ஆக்சுவலாக அங்கே என்ன திரும்ப நடந்தது, ஒரு பேட்ச் மேலே ஏறிட்டாங்க கொஞ்சம் பேர், கொஞ்சம் இவங்க லேட் கம்மி. அப்போ ஒரு 10-20 பேராக வராரு. ஏன்னா அவர் தொகுதி எம்எல்ஏ இல்லை. அப்போ எம்எல்ஏ வந்தாருன்னா இப்போ பின்னாடியே எல்லாரும் வருவாங்கல்ல. அப்போ எல்லாரும் ஏறத்துக்கு இடம் இல்லை, கொஞ்சம் நேரம் இருங்க, இவ்வளோ பேருக்கு அனுமதி இல்லைன்னுக்கிறாங்க. உடனே செல்வ பிறந்தக்கே அனுமதி இல்லை அப்படின்னு பேசிக்கிற நேரம் இந்த ஒரு படத்தில் பசங்க இந்த டொனேஷனுக்கு எதுக்கு போகணுமோ பேசிக்கின்னு இருப்பானோ வந்து டீ கடையில் இப்படி திரும்பி பார்க்க சொல்லி பேனர் இருக்குமே, அந்த மாதிரி அந்த இருங்க அங்கே இடம் இல்லை அப்படின்னு தடுத்த உடனே அது நியூஸ் ஆகி போச்சு. அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. செல்ல பிறந்தது மேலே போயிட்டு இருந்தால் சொல்கிறாங்க, படம்லாம் வந்தது இல்லை. அது நல்ல வேலை. அந்த படத்தில் வைக்கிற மாதிரி 2 நிமிஷத்துக்கு தீண்டாமையை ஒழித்து மேலே ஏறி அண்ணனுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லாமல் ஏதோ சேகர் பாபு வந்தார், பெரியவர் வந்தார், வந்து பார்த்துட்டு எல்லாம் சரி பண்ணிட்டாரு அப்படின்னா சொன்னாங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு இடத்துலையும் இந்த ஊரை தெரியும்ல அமைச்சரில் ஒரு மாதிரியான அமைச்சராகும் அப்படின்னு எல்லா கோயிலுக்கும் இவரை கூட்டும் போகணும். சேகர் பாபு வந்து பேவநாட்டை எஸ்சி உள்ளே விட மாட்டான் அப்படின்னு தலைவரை கூட்டும் போனோம். பார்ப்போம்.